முருகன் அருளால் முடியாதது ஒன்றுமில்லை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனோட அருளால் நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் அந்த மெசேஜ் பார்க்குறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் ஓம் முருகான்னு டைப் பண்ணுங்கள். விதினால் வசப்படுறது மனிதர்கள் மட்டும் இல்லை, அந்த முருகனோட அம்மா அப்பாவே அந்த டைமில் அவ்வளோ ஒரு இன்னல்கள் விதினால் சந்திக்கப்பட்டவங்க தான். அதே மாதிரி இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கிறாரு முருகன் அப்படின்னா அது நல்ல வாழ்க்கை கெட்ட வாழ்க்கைன்னு அப்படின்னு பிரிச்செல்லாம் கொடுக்கல. முருகன் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. சில இன்னல்கள் வரலாம், ஆனால் அந்த இன்னல்களை தடைகளை உடைச்சி அவரோட பிளெஸ்ஸிங்ஸ்னால அது அருளாக மாறக்கூடிய அமைப்பு இந்த வாரம் ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் சில விஷயங்களில் முடிவு எடுக்க முடியாத ஒரு தன்மையிலையும் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டியிருக்க மாதிரி ஒரு ஃபீலும் இருந்ததுன்னா இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை ஒரே ஒரு நாள் காலையில் இந்த வாரம் பண்ணுங்க, பெரிய மாற்றம் இருக்கும். காலையில் சூரியன் உதயமாகிற டைமில் ஒரு சின்ன கப்பில் ஒரு குங்குமப்பூ இல்லைன்னா மஞ்சள் கொஞ்சோண்டு போட்டு செடியோட வேருக்கு இந்த தண்ணியை ஊற்றி முருகன்ட்ட வேண்டுங்க, உங்களோட வாழ்க்கை நல்ல வளமாக இருக்கணும் அப்படின்னு, வளர்ச்சி பாதையில் போகணும் அப்படின்னு சொல்லி முருகன்ட்ட வேண்டி இந்த பரிகாரம் ஒரு நாள் காலையில் பண்ணுங்க. உங்களோட பிரச்சனைகள்லாம் காணாமல் போகும். ஓம் முருகா.